ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima Tailoring. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம லைனிங் ப்ளவுஸில் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி சேம் நார்மல் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த லைனிங் ப்ளவுஸையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்துலாம் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் வந்து எல்லாமே பண்ணி வச்சாச்சு. நான் எல்லா பீஸோடையும் எப்படி அட்டாச் பண்ணணும், எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட்டு எல்லாம் பார்த்து எப்படி நம்ம இது பண்ணணுன்றதெல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை நான் ரெண்டாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸில் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து பிடிக்கணும். பிடிச்சு நம்ம சென்டர் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு அந்த கிராஸில் இருந்து 2.5 இன்ச் எடுக்கணும். சரிங்களா? கிராஸ்லேருந்து 2.5 இன்ச் எடுத்து டேக்காக போட்டுட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கிராஸாகவே அந்த ஃபினிஷ் பண்ணுறப்பவும் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க, அப்போ தான் பிரியாது. இப்போ நம்ம சென்டர் டாட் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம கழுத்து பீஸ்கிட்ட அந்த பீஸை வந்து 2ஆக மடக்கி ஈவனாக வச்சுட்டு அதிலிருந்து 1/4 இன்ச்சு வித்துக்கு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 2.5 இப்போ 3 இன்ச்சு ஹைட்டுக்கு ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போது ஆம்கோல் டாட் வந்து பிடிக்க போகிறோம். இப்போ இந்த நல்லா பாருங்கள், அந்த 2 டாட்டுக்கும் நம்ம சென்டரில் இந்த டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஆம்கோலோட எண்டும் ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஈவனாக இருக்கணும். இந்த பாருங்கள், வீடியோவில் நல்லா தெரியும். வச்சுட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் 3.5 இன்ச்சு ஹைட்டுக்கு ஒரு டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சாச்சு. 2.5 3 3.5 2.5 இன்ச் வந்து சென்டர் டாட்டு, நெக்கு டாட் வந்து 3, ஆம்கோல் டாட் வந்து 3.5. இந்த மாதிரி இந்த பீஸ்லேயும் வந்து நம்ம டாட் வந்து பிடிக்க போகிறோம். இப்போது நான் 2 பீஸ்லேயும் அதே மாதிரி 2.5 3 3.5 இந்த இதில் டாட் வந்து பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். பட்டியுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்னதாக கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இது வந்து நெக்கு பக்கத்தில் இருந்து அப்புறம் வந்து பெருசு வந்து இந்த பக்கமாக வச்சு நம்ம வைக்க போகிறோம். நம்ம 2 பட்டியும் ஒன்று போல் வச்சு தான் நம்ம இப்போ திருப்ப போகிறோம். இப்போ நல்லா பாருங்கள், நான் 2 நல்ல பக்கமும் உள்ளே பார்த்து இருக்கிற மாதிரி 2 கெட்ட பக்கமும் வெளியில் பார்த்துருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த வளைவு மாதிரி வரும், அந்த வளைவுக்கிட்ட நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். இப்போது நல்லா பாருங்கள், அந்த டாட்டை நம்ம இப்படி மடக்கி வச்சு தைக்கணும். அந்த டாட்டோடய தைச்சிடக்கூடாது. அந்த வளைவுக்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு கொண்டு வந்துடலாம். அதாவது நீங்கள் எப்போவுமே நெக் பீஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி தைக்கணும், ஆம்கோல் சைட்லேருந்து தைக்காதீங்க. ஏன்னா இப்படி பத்தாமல் போயிட்டுன்னா உள்ளே போயிடும், தெரியாது. கம்மியாக இருந்தாலும் நம்ம நெக்குக்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மறுபடியும் பிரிச்சுட்டு தான் அடிக்கணும். அதனால் எப்போவுமே நெக்குக்கிட்ட இருந்து தைச்சி பாருங்கள். ஏன்னா ஆம்கோல் உள்ள உடம்பு வந்து நம்ம லெவல் பண்ணி பிடிக்கிறப்போ உள்ளே போயிடும். கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து நெக்குக்கிட்ட கம்மியாக இருந்தால் நமக்கு பட்டி பீஸ் கொக்கி பீஸ் வந்து கொடுக்குறப்போ கஷ்டமாயிரும். வேறு ஒன்றும் இல்லை, பிரித்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தைப்போம், அவ்வளோதான்.
இதே மாதிரி அந்த பீஸ்லேயே நம்ம தச்சுக்கலாம். 2 நல்ல சைடும் உள்ளே இருக்கணும், 2 கெட்ட பக்கமும் வெளியில் வச்சு தைக்கணும். ஒரு பீஸில் மேலே பட்டி வரும், இன்னொரு பக்கம் மெயின் கிளாத் வந்து கப் டாட் பிடிச்சோம்ல அந்த பீஸ் வந்து மேலே வரும். அந்த சென்டர் டாட்டை மறுபடியும் பிடிச்சிட்டு தைங்க. தெரியுதா நான் மடக்கி இருக்கிறது? இப்போ 3 பீஸையும் ஒன்று போல் வச்சு அந்த வளைவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் வந்து தச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளவுஸை வச்சு அளந்து பார்க்கணும். நம்ம நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணலை இன்னும், அதனால் கொஞ்சம் நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அளந்து பார்க்க போகிறோம். அளந்து பார்க்குறப்போ நமக்கு இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட்டு பீஸ் மார்க் பண்ணுறப்போ நம்ம நெக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அந்த கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக ஒரே அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. கீழே வரைக்கும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீஸை வச்சு நம்ம இன்னொரு பீஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். சேம் இது அப்படியே எடுத்துக்கலாம். நெக் வந்து மார்க் பண்ணணும். நெக்கில் இருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸில் ஆம்கோல் சைடு இருக்கு இல்லையா, அதையும் வச்சு மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு அப்படியே நம்ம கீழே மடித்து தைச்சிடலாம். நம்ம சாதா ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுற மாதிரி எப்படி நான் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். எம்மிங் பண்ணலை அப்படின்னாலும் இந்த தையல் போட்டுக்கலாம் அப்படின்னும் நான் அந்த ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நம்ம இன்னும் இந்த லைனிங் ப்ளவுஸ்லேயும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இனி நம்ம வந்து நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து மாடல் வந்து எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம 2 பீஸும் தைச்சி வச்சாச்சு. இப்போ கஸ்டமருக்கு ரைட்டு லெஃப்ட்டு எந்த சைடு கொக்கி வேணுன்றாங்களோ அந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு கொக்கி வைக்கிற மாதிரி கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொக்கி வைக்கிற மாதிரி தைக்க போகிறேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கீழே நான் இந்த மாதிரி மடிக்கேன் இல்லையா, 1.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்து கீழே இந்த மாதிரி மடித்து லாஸ்ட்டில் ஒரு ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரையும் முடிச்சுக்கிறேன்.
இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுரெல்லாம் அப்படியே உள்ளே போயிடும். இப்போ மேலே ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இது ப்ளவுஸில் வந்து நான் இன்னும் தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வேணாலும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேணாலும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ அந்த தையலுக்கு மேலேயே கரெக்டாக அந்த தையலுக்கு மேலேயே வச்சு நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். சரிங்களா? தையலுக்கு மேலேயே வச்சு பார்த்திங்கன்னா அந்த படிமான தையல் வந்து வெளியில் தனியாக தெரியும். இப்போ டேக்கா போட்டு ஊசியை உள்ளே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கொக்கிக்கு பட்டி பீஸ் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஐவுக்கு மாட்டுறதுக்காண்டி பீஸ் நம்ம வைக்க போகிறோம். வி பட்டி வந்து தைக்க போகிறோம். வி பட்டிக்கு நம்ம 2லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது வந்து ராங் சைடில் இருந்து அடித்து நல்ல பக்கம் திருப்ப போகிறோம். அப்போ தானே கொக்கி மாட்ட முடியும். அதனால் இப்போ சேம் அதே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிளாத்தை வந்து மடக்கி ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லைனிங் பீஸ் இப்படி கொடுக்குறனால நம்ம கொஞ்சம் கை வச்சு நீவி விட்டாலே நம்ம அது வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கும். நீங்கள் சாரியோட பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா சப்போஸ் வந்து நூல் பெரிய சான்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஒழுங்காக நிற்காது. அதெல்லாம் கொஞ்சம் பழகுனதுக்கப்புறம் நீங்கள் சாரியோட பீஸ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொக்கிக்கு பட்டிக்கெலாம் வச்சுக்கலாம். பழகுறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங் பீஸே எடுத்து வைங்க. கொக்கி மாட்டினா இந்த லைனிங் பீஸ் வந்து தெரியாது. ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த தையலுக்கு மேலே வச்சிடணும். கொக்கி பீஸ்க்கு தையலுக்குள்ளே போயிடும். இது வந்து தையலுக்கு மேலே. லாஸ்ட்டில் டேக்கா போட்டு நான் எப்படி திருப்புறேன்னு பார்த்துக்கோங்க. வி ஷேப்பில் ஒரு தையல் போடணும். எண்டில் ஊசி உள்ளே நிப்பாட்டிட்டு நீங்கள் திருப்பணும். ஊசியை எடுத்துட்டிங்கன்னா ஷேப் மாறிடும். ஊசியை எடுக்காமல் நீங்கள் வி ஷேப் அடிக்கணும். அடித்து அந்த எண்டில் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இப்போ நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் இன்னும் இதை கிளியராக ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். மொத்தத்தில் இது எவ்வளோ இருக்குது? நான் வந்து 2 1.5 இன்ச் கேப்புக்கு ஒரு கொக்கி வி பட்டி வைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கிராஸாக வரணும், நேராக வச்சிடாதீங்க.
இப்போது லாஸ்ட்டாக கொக்கி வைக்க போகிறோம். ஆனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டுட்டு தான் நம்ம கொக்கி வைக்க போகிறோம். ஏன்னா இதில் இன்னும் கிராஸ் பீஸ் கொடுக்குறப்போ அந்த இது உள்ளே போயிடும். அதனால் ஒரு 1/2 இன்ச் கிட்ட விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாகவே விட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டு வி பட்டி வந்து அடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வி பட்டியும் முடிச்சாச்சு. 2 பீஸும் தைச்சாச்சு. இப்போது இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேக் பார்ட் எப்படின்னு சேம் அதே மாதிரி சாதா ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண மாதிரியே நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொக்கி பீஸ் எல்லாம் வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது. எல்லாமே முடிச்சாச்சு. இனி பேக் பார்ட்டில் என்ன ஸ்டிச் பண்ணணும்னு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.